ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை இந்தி மொழி யூடியூப் சேனல். தொடர்ந்து நம்ம இன்றைக்கி பார்க்குற விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, அல்ல ஹாஸ்பிட்டலில் நம்ம வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, ஒரு நர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சூழ்நிலையில், மருத்துவமனை சூழ்நிலையில் பயன்படுத்தக்கூடிய இந்தி வார்த்தைகள், முக்கியமான இந்தி வார்த்தைகள் எல்லாம் என்னென்னங்கிறத நம்ம என்ன பண்ணலாங்க, இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் தொடர்ந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு உரையாடலாகவே நான் கொண்டு போகிறேன். அதை நீங்கள் என்ன பண்ண என்னோட கூட சேர்ந்து நீங்கள் கவனமாக கவனிங்க. முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போனோடனே ரிசப்ஷன் தான் நம்ம போவோம். ரிசப்ஷனில் போனோடனே நம்மகிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களுடைய பேர் என்னன்னு தான் கேட்பாங்க. ஸோ அதிலிருந்தே நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு உங்கள் பேர் என்ன? ஆப்கா நாம் கியா ஹை? ஆப்கா நாம் கியா ஹை? ஆப்கா நாம் கியா ஹை? என் பெயர் ராஜா. मेरा नाम राजा है. मेरा नाम राजा है. मेरा नाम राजा है. ஒருவேளை நீங்கள் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா, मेरा बेटा का नाम राजा है. मेरा बेटा का नाम राजा है. मेरा बेटा का नाम राजा है. ஒருவேளை நீங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா, मेरी बेटी का नाम रानी है. मेरी बेटी का नाम रानी है. இப்போ பேருக்கு பதிவு பண்ணி கொடுத்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆப் அந்தர் ஜாயியே, ஆப் அந்தர் ஜாயியே, ஆப் அந்தர் ஜாயியே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போனோன்னா டாக்டர் உட்காந்துருக்கிறாரு. ஸோ டாக்டர் உட்காந்தோடனே நீங்கள் உள்ளே போனோன்னா டாக்டர் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய முதல்ல என்ன கேள்வி கேட்பார் அப்படின்னா, அவர் என்ன கேட்பாருன்னா, என்னாச்சுன்னு கேட்பார். அதுக்கு என்னென்னா, கியா ஹுவா, கியா ஹுவா, கியா ஹுவா. அப்போ நீங்கள் பதில் சொல்லுவீங்க, முஜே புகார் ஹை, முஜே புகார் ஹை, முஜே புகார் ஹை. எனக்கு காய்ச்சலாக இருக்குங்க டாக்டர்னு நீங்கள் சொல்லுவீங்க. இல்லைன்னா முஜே ஜுக்காம் ஹை, முஜே ஜுக்காம் है, எனக்கு சளி. இல்லைனா मुझे कांसी है, मुझे कांसी है. கான்சி அப்படின்னா இருமல்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒருவேளை எனக்கு தலைவலியாக இருந்ததுன்னா, मुझे सिर दर्द है, मुझे सिर दर्द है. எனக்கு தலைவலியாக இருக்குது. ஒருவேளை வயிற்றில் வலியாக இருந்துச்சு அப்படின்னா, पेट में दर्द है, पेट में दर्द है. அதாவது எங்கள் வயிற்றில் வலி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு அதாவது வாந்தி வந்துட்டு இருந்தது அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, முஜே உல்டி ஆ ரஹி ஹை, முஜே உல்டி ஆ ரஹி ஹை. எனக்கு வாந்தி வருது. ஒருவேளை உங்களுக்கு மயக்கம் வருது அப்படின்னா, முஜே சக்கர் ஆ ரஹா ஹை, முஜே சக்கர் ஆ ரஹா ஹை. ஒருவேளை உங்களுக்கு லூஸ் மோஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா, டயரியா அப்படின்னா, முஜ்கோ லூஸ் மோஷன் ஹை. இதை வந்து நீங்கள் லூஸ் மோஷன்னே சொல்லிக்கலாம். முஜ்கோ லூஸ் மோஷன் ஹை, முஜ்கோ லூஸ் மோஷன் ஹை. ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் இந்த சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு பொருந்தாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு பொருந்ததுன்னு வச்சுங்க. ஒருவேளை உங்கள் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன சொல்லணும்னா, மேரே பேட்டி கோ புகார் ஹை, மேரே பேட்டி கோ புகார் ஹை, மேரே பேட்டி கோ காசி ஹை அப்படின்னு சொல்லணும். அதாவது மேரே பேட்டே கோ, மேரே பேட்டே கோ, அதுக்கப்புறம் வரக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே நீங்கள் நம்ம முன்னாடி பார்த்தோம். அதை நீங்கள் அதனோட சேர்த்து போட்டுங்க. ஒருவேளை உங்களுடைய பொண்ணாக இருந்துச்சு அப்படின்னா, மேரி பேட்டி கோ, மேரி பேட்டி கோ புகார் ஹை, मेरी बेटी को सिर दर्द है, मेरी बेटी को पेट में दर्द है. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸை நீங்கள் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த எபிசோடில் பார்த்துட்டு வருவோம். மருத்துவமனை சீரீஸில் நம்ம என்ன பண்ணுவோங்க, பார்த்துட்டு வருவோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்துட்டு வாங்க. இப்படி டே பை டே உங்களுக்கு எப்படி இந்தி வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணி பேசுகிறதுங்கிறத நம்ம உங்களுக்கு தெளிவாக என்ன பண்ணலாங்க, பார்த்துட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.